திருப்பி இருந்து கொண்டே இருக்கணும். என் இஷ்டம், நான் என்ன வேணாலும் செய்வேன். அந்த நிலைமை ரொம்ப ஒரு டேஞ்சரான ஒரு நிலைமை. என் இஷ்டம், என்ன வேணாலும் செய்வேன்னா நீங்க பாதுகாப்பற்ற ஒரு வளையத்துக்குள்ள இருக்கிறீங்க. அது எந்த ஒரு கேரண்டியும் கிடையாது. அந்த அவர் சித்தத்துல நமக்கு என்ன இருக்கு? பாதுகாப்பு. ஆமே, சித்தத்துலதான் நமக்கு பாதுகாப்பு உண்டு. சரி, நாங்கள் அதை பார்க்கிறோம். நான்காவதாக, ஐஸ்வர்யத்தின் மேலே நம்பிக்கை வைக்காதிருப்பவர்கள் பரவராட்சியத்தை கட்டியாய் கொடுத்துள்ளார். ஆமே, எடுத்து வாசித்து பாருங்க. மார்க் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 24ஆவது வசனம். சீஷர்கள் அவருடைய வார்த்தைகளை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். இயேசு பின்னும் அவர்களை நோக்கி, பிள்ளைகளே, ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கையா இருக்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறது எவ்வளவு அரிதா இருக்கிறது. 4 வசனங்களை பிரவேசிக்க யாரெல்லாம் முடியாது. ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கையா இருந்தா பரவராட்சியம் தேவ ராஜ்யத்துல பிரவேசிக்க முடியாது. எவ்வளவு அரிதாக இருக்குன்னு சொல்றாரு பாருங்க. ஐஸ்வர்யத்தை அவர்தான் கொடுக்கிறார். கர்த்தர் தான் ஐஸ்வர்யத்தை கொடுக்க, ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க பலனை கொடுக்கிறார். கர்த்தரின் ஆசீர்வாதம் தான் ஐஸ்வர்யத்தை தரும். கர்த்தர் தான் ஐஸ்வர்யத்தை கொடுத்து ஆசீர்வதிக்கிறார். ஆனால் அந்த நம்பிக்கை எங்க இருக்கணும்? ஐஸ்வர்யத்தை கொடுக்கிற கர்த்தர் மேல இருக்கணும். அல்லேலூயா. ஐஸ்வர்யத்தின் நம்பிக்கையை வைக்க வேண்டாம், ஐஸ்வர்யத்தை கொடுக்கிற தேவன் மேல நம்பிக்கை வைக்கணும். அதுதான் 1 தீமோத்தேயு 6:17 எழுதப்பட்டிருக்கிறது. நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வைக்காமலும் நாம் அனுபவிப்பதற்கு சகலவித நன்மைகளையும் சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேலே நம்பிக்கை வைப்பேன். ஐஸ்வர்யம் சொல்லும் பொழுது எனக்கு ஒன்றும் அவ்வளோ ஐஸ்வர்யம் இல்லைங்க, நான் என்னத்த ஐஸ்வர்யத்தை நான் நம்ப போறேன். ஒருவேளை அது கொஞ்சமா இருக்கலாம், இல்லை அதிகமா இருக்கலாம். நம்ம நம்பிக்கை மாத்திரம் எதில் பறிக்கப்படக்கூடாது? ஐஸ்வர்யத்தின் மேலே, பொருளின் மேலே, பணத்தின் மேலே நம்பிக்கை வைக்காங்க, மனிதரின் மேலே நம்ம நம்பிக்கை வைக்காங்க. அதாவது நீங்க தான் எனக்கு நம்பிக்கை. ஆமே, சோதனை நீங்க தான் எனக்கு நம்பிக்கை அப்படின்னு சொல்லி தேவன் மேலே மாத்திரம் நம்பிக்கை வச்சாங்க. அல்லேலூயா. முக்கியமான கருத்துக்களை நாங்கள் சொல்லி கொடுத்துருக்கோம். 4 காரியங்கள். இந்த சோத்திரம் மனிதர்கள் மேலேயோ, பொருட்கள் மேலேயோ, பணத்தின் மேலேயோ நம்பிக்கை வைக்கக்கூடாது. அல்லேலூயா. வேலை இருக்கலாம், சம்பளம் இருக்கலாம், எல்லாம் இருக்கலாம். ஆனா அதை என்ன செய்யக்கூடாது? நம்பக்கூடாது. அதை நம்பக்கூடாதுங்கிறீங்க, அதை நம்பித்தானே இருக்கணும். இல்லை, அதை உங்களுக்கு கொடுக்குறாரு அல்லவா, அவரை நம்புங்க. ஆமே, வேலையை கொடுத்துக்கிறார் அல்லவா, அவரை நம்புங்க. பணத்தை கொடுக்குறாரு அல்லவா, அவரை நம்புங்க.